ஏமா கோதுமையிலே கொஞ்சம் ஆரித்தையும் போட்டுக்கலாம்ல. 2 கல்லெண்ணெய் எல்லாம் நெய் விட்டு இந்த கீரையை சாப்பிட்டோமா அமிர்தங்க, தேவாமிர்தமா. நல்லெண்ணெய் ஆட்டிட்டு வந்து சொர குடுக்கல ஊற்றி வச்சிருப்பாங்க. இப்படி எடுத்து பாக்ஸ் போட்டு நல்லா மூடி வச்சிட்டோமாக்கா, எது பள்ளியோ இல்லை கரப்பாம்பூச்சோ என்னைக்கு இந்த ப்ளவுஸ் என் கைக்கு கிடைக்குன்னு தெரியல. இல்லை வேறு எங்கேயாவது கொடுத்துட்டேனாலும் சிகப்பு கலரு வாடாமலை தான் எனக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. ஒன்று கூட இது ஒரு புதுசாக வச்சிருக்கிற காஸ்மோஸ் வச்சாச்சு. ஆனால் இங்கே ஒன்று வச்சிடலாமா? சூப்பரான கோடு ப்ளூ டபுள் கலர். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். மார்கழி பிறந்தாச்சு, பனியும் நல்லா குழு குழுன்னு இருக்குது. அப்படியே எப்போவுமே மார்கழி மாதத்தில் காலையில் நேரமாக எழுந்து கோலம் போட சொல்லுவாங்க வாசலில். அது ஏன் அப்படின்னாக்கா நல்லா சூப்பரான காற்று வரும், நல்ல சுத்தமான காற்று இந்த மார்கழி மாதத்தில் தான் வரும். அப்படிங்கிறதுக்காக தான் அதிகாலையில் எழுந்து நம்மளை கோலம் போட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நல்ல அதிகாலைங்கிறதே ரொம்ப ரேரு எந்திரிச்சு பார்க்குறதுங்கிறது. எந்திரிச்சு பார்க்கவே முடியறதில்ல, நம்ம நல்லா குளிர் தாங்கிறதில்ல. ஆனால் வயசாக நல்லா யங் கேர்ள்ஸாக இருக்கிறீங்களா அந்த மாதிரி காலையில் நேரமாக எழுந்து நம்ம கோலம் போடலாம், ரொம்ப நல்லது. வரண்டா உள்ள மட்டும் பூந்துடாத, ஓடி போயிரு போடா. அதைவே நம்ம சும்மா எழுந்து கோலம் போடுங்கன்னு சொன்னால் யாரும் போட மாட்டாங்கன்னு சொல்லி தான் சாமியுடைய பேர் சொல்லி, சாமிக்கு ரொம்ப உகந்த மாதம், அதனால் மார்கழி மாதத்தில் கோலம் போடணும், அதனால் சாமி கும்பிடணும், பஜனை வைக்கணும், இது மாதிரிலாம் நிறைய காரண காரியங்கள்லாம் சொல்லி சாமி பேரை சொல்லி நம்மள நேரமாக எழுந்திருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் யாராலெலாம் எழுந்திருக்க முடியுதோ கட்டாயமாக எழுந்திரிச்சு கோலம் போடுறீங்களோ இல்லையோ சாமி கும்பிட்றது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நேரமாக எழுந்திரிச்சு வாக்கிங் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இயற்கையான காற்றை நம்மளால் சுவாசிக்க முடியும். எங்களுக்கெலாம் ஏஜ் ஆயிடுச்சு, நாங்களாம் நேரமாக எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறதோ கோலம் போடுறதோ பண்ணமாக்கா எங்களுக்கெலாம் சளி பிடிச்சிக்கும். அதனால் எங்களுக்கு தொந்தரவு வந்துடும். அப்படிங்கிறதுனால தான் நான்லாம் எந்திரிக்கிறதில்ல நேரமாக. அப்பயும் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். ஆனால் வீட்டுக்குள்ளாரையே இருந்தால் தம்பிக்கு சமைப்பேன். அதனால் நீங்கள் முதல்ல எந்திரிக்கிறீங்களாக்கா அப்படின்னு கேட்காதீங்க. நாங்கள் 50 பார் ஆகிட்டோம் நாங்கள், சரிங்களா? அதனால் கொஞ்சம் வயசாக இருக்கிறீங்க எழுந்திரிச்சு இந்த இயற்கையான காற்றை சுவாசித்து பாருங்கள். அப்போல்லாம் நாங்கள் எந்திரிச்சு எல்லாம் பண்ணோம், இப்போ எந்திரிக்க முடியல என்னால், அவ்வளோதான். கொஞ்சம் புதினா பறிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு பச்சை பீன்ஸ் போட்டு தம்பிக்கு சாதம் செய்கிறேன் தான். அழகு கலர் காஸ்மோஸ் பாருங்க, அழகு. வாசலிலே பூசணி பூ வச்சு பிட்டா அப்படின்னு பாட்டு. அது மாதிரி மார்கழி பிறந்துருச்சு இல்லையா, இன்னும் எல்லார் வீட்டு வாசல்லையும் பூசணி பூ வச்சுருவாங்க. சூப்பராக இருக்குது கோலம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னன்னாக்கா களி. அது கோதுமை களின்னு சொல்லி, கோதுமை களி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் கோதுமை களிக்கின்ற போதும் இந்த அம்மா, இல்லை ராகியில் களிக்கின்ற போதான். எதுலம்மா கிண்ட போகிற? ஏம்மா கோதுமை களிக்கின்றதான். கோதுமையிலே கொஞ்சம் ஆரித்தையும் போட்டுக்கலாம்ல, 2 கலந்து கிண்டிக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் ஆரி மாவு, ராகி மாவு சொல்கிறீங்களா, அது 2 கலந்து போட்டு இன்றைக்கி களி கிண்டிடலாம். அதுக்கு கீரை எங்கடி வைப்போம் நம்ம கீரை? தண்ணி வச்சாச்சு, உழ வச்சாச்சு, காட்டிலேருந்து எல்லா கீரையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு 10 வகையான கீரை பறிச்சுட்டு வந்துருக்கு இந்த அம்மா. எல்லாம் போட்டு பல கீரைங்களையும் போட்டு கடைஞ்சி இன்றைக்கி களி சாப்பிட்டா தேவாமிர்தம் மட்டும் இருக்கும். அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். ரொம்ப ஈஸி தாங்க. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கீரையை போட்டு நல்லா வேக வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு வெங்காயம் பூண்டு வரமிளகா சீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கீரையில் கொட்டி கடைஞ்சிட வேண்டியது தான். ஏம்மா கொஞ்சோண்டு சீக்ரெட் என்னன்னாக்கா, பால் ஆடை இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சோண்டு போட்டு கடையுவோம், அவ்வளோதான். கீரை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறவங்களுக்கு. எவ்வளோ கீரை இருந்துச்சு இல்லைங்களா, வெந்ததுக்கப்புறம் எவ்வளோண்டு கீரை ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த கீரைக்கு பாருங்கள், சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா சீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை
அவ்வளோதான். இது எல்லாத்தையும் தாளித்து இதில் கொட்டி கடைஞ்சிட வேண்டியது தான். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். நான் காட்டின பொருள் எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சுங்க. நல்லா வதங்கிடணுங்க. வதக்கிறது தான் இதில் இருக்கிற டேஸ்ட்டே. அதனால் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு எடுத்து போட்டு கடைஞ்சிடலாம். அந்த கீரையும் எடுத்து அதை கொட்டி கடைஞ்சிட வேண்டியது தான். மணக்குது கடையும் போதே. நல்லா நல்லெண்ணெய் எல்லாம் நெய் விட்டு இந்த கீரையை சாப்பிட்டோமா அமிர்தங்க, தேவாமிர்தமாக இருக்கும் உண்மையாலுமே. கோதுமை களிங்கிறதுனால கலராக நல்லா ஒயிட் கலராக தெரியுது பாருங்களேன். கொஞ்சம் ஆரியமும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நல்லா 2 தண்ணி 3 தண்ணி வச்சு களி கிண்டினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நாங்கள் களி கிண்டி. சூப்பர். களி கிண்டி எடுத்துகிட்டு வரட்டும். எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்க. மஞ்சள் கலர் செம்பருத்தி நல்லா கொஞ்சம் பெரிய செடியாகவே ஆயிடுச்சு. ஏன் ஒரு கம்பு இருந்தால் கொண்டு வா. இங்கே தான் இந்த கொடிக்கு கொழு கொம்புன்னுலாம். இந்த இடத்துல அழகாக ஒரு கொடி ஒன்று ஏற்றிருக்கேன். அழகாக தொங்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது. கொண்டா போதும் கொண்டா. இன்றைக்கி இந்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள். கறிப்பலா வச்சா தலை உழாது குப்பை உழாதுன்னு சொல்லி தான் இதை வச்சோம். ஆனாலும் வந்து மாதத்துக்கு ஒரு ட்ரிப் இது சுத்தம் பண்ணுறதா இருக்குது. அவ்வளோ குப்பை வந்துடுது. வெறும் தலையாக கொட்டி கிடக்குது. அதான் இன்றைக்கி வாரி சுத்தம் பண்ணி கொத்தி விட்டுட்ருக்கோம். கடகடன்னு சாப்பிடுங்க. களியும் கீரையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம களி கீரைக்கலாம் அப்படி நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி நல்லெண்ணெயில் குழப்பி விட்டு அப்பெல்லாம் இந்த நல்லெண்ணெய்லாம் இந்த மாதிரிலாம் சேர்த்தி சாப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் உடம்புக்கு எவ்வளோ நல்லதாக இருந்துக்குது பாருங்க. நல்லெண்ணெய்லாம் நான் ரெகுலராக களி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வீட்டுக்கு போவேன். எப்படி எங்கள் சிஸ்டரோட மாமியாட்டுக்கு அங்கே போனால் டெய்லி கீரை குழம்பு விதமாக வைக்கும். சாயந்தரத்தில் களி. அது பெரியம்மா அது வந்து அவனுக்கு 4 பேர்த்துக்கும் அவங்க வீட்டுக்காருக்கு அதுக்கு 6 உருண்டை, எனக்கு ஒன்று 7 உருண்டை மட்டும்தான் செய்யும். மருமகளுங்களாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மவுனுங்களை மட்டும் நைட்டில் மட்டும் களி கொடுத்துரும் எல்லாத்துக்கும். போட்டால் நம்ம போனோம்னா உரி தொங்க விடுறாங்கல்ல, அந்த உரியில் நல்லெண்ணெய் ஆட்டிட்டு வந்து சொர குடுக்கல ஊற்றி வச்சுருப்பாங்க. சொர கொடுக்க க்ளீன் பண்ணிட்டு அதில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதில் இருந்து எடுத்து ஊற்றும். அதான் இதெல்லாம் மூட்டு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதான் அந்த நல்லெண்ணெய் சாப்பிட்றது. நெய்யை விட நெய் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டு. நெய்யை விட ரொம்ப நல்லது வந்து நல்லெண்ணெயா. அதனால நல்லெண்ணெயை வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போலாம் டாக்டருங்க எண்ணெயே சாப்பிடாதீங்க அப்படின்ட்டாங்க. அதனாலதான் 40 வயசுலயே வந்து நமக்குலாம் 30 வயசுலயே வந்து முட்டி வலி வந்துருது. இல்ல அது இல்ல. ரெண்டாவது இன்னைக்கு எல்லாமே போலியானதா இருக்குது. எண்ணெயும். ஆமா. அந்த போலியானதை நிறைய தின்னு உடம்புக்கு எடுத்துக்கிறதோட திங்காமலே இருந்துக்காங்க கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெய்யே பார்த்தீங்கன்னா டால்டா நிறையா. அதனால யாரையும் குறை சொல்றது. இன்னைக்கு கடையில போய் நெய் வாங்கினா அப்படிதான் இருக்குது. அதுவும் சொல்றதுக்கு இல்லதான். நல்ல நாட்டு மாட்டு பசு நெய் கேட்டால் 2000 சில்லற ரூபா சொல்கிறாங்க. அவ்வளோ வாங்கி போட்டு சாப்பிட்றதுக்கு நம்மளால முடியாது. பட்ஜெட் தாங்காது எல்லாராலையும். அப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குதான். சரி விடு இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு போகலாம் விடுங்க. எப்படிமா இருக்குது? நீ ஒயிட் மணி புண்ணியத்தில் நம்ம களியும் கீரையும் சூப்பராக சாப்பிட்றோம். அது மம்மிக்கு ஒரு போட்டு ஓஹோ அதுக்கு சிரிப்பு வருங்க.
சாப்பிட்டு முடிச்சுட்டு மேல்காட்டுக்கு தாங்க வந்தாச்சு. ஏன்னாக்கா அங்கே தான் வேலி போட்டுட்டு இருக்காங்க, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வரத்துக்குள்ளேயே அவ்வளோ வேலியை கட்டிட்டாங்க. ஏன்னா நான் வேலி உருட்டி சுருட்டி கட்டுறதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அங்கே வந்து வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே வேலி கட்டியே முடிச்சிட்டாங்க. சரி, கடைசியாக கம்பியை சுருட்டிட்டு இருந்தாங்க, அதைத்தான் வந்து வீடியோ எடுத்தேன். அப்படியே வந்து அதையும் பார்த்துட்டு நம்ம அத்தி மரத்தில் இருக்கிற காய்களையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா அத்தி மரத்தை சுற்றி நாங்கள் வட்டம் போட்டுட்டோம் இல்லைங்களா, போட்டுட்டு எருவெலாம் கொட்டி அதுக்கு தலைங்கள்லாம் கொஞ்சம் போட்டு எல்லாமே போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போனால் ஈஸியாக காய் பறிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, பறிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே எரு வந்து அதுக்கு நல்லா ஊட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். வேலியும் போட்டு முடிச்சிட்டாங்க, அதோடு சேர்த்து கேட்டுமே போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த சைடு வந்து கேட்டு போட்டாங்க, இன்னும் பேக் சைடு வந்து கேட்டு போடலிங்க. அது வேலி போட்டு அடைச்சிட்டோமாக்க நாம் வந்து பின்னாடி இருக்கிற காட்டுக்கு போக முடியாது. அதனால் அதுக்கும் ஒரு கேட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்காரு. அது இன்னும் ஒரு நாளில் அதுக்கும் கேட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஆடும் கோழி வாங்கி விடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் நாங்கள். இன்றைக்கி வந்து இந்த ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாமே எடுத்து கீழே வச்சாச்சு பாருங்கள், இந்த சைடு எல்லாமே. ஏன்னா பொங்கலுக்காக வேண்டி இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு, ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம டீப்பாக க்ளீன் பண்ணுறத நம்ம கொஞ்சம் முன்னாடியே எல்லாம் சுத்தம் பண்ணமா தான் கொஞ்சம் சுத்தமாக க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா பொங்கல் டைமில் என்னென்ன வேலை வருதோ தெரியல, அப்புறம் அந்த சமயத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு தான் எல்லாம் எடுத்து கீழே வச்சிரு, ஒவ்வொரு ரேக்காக எடுத்து கீழே வச்சிரு. அதுக்கப்புறம் நான் சுத்தம் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்து அடுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. நேற்றுக்கு வந்து இந்த கபோர்டு சுத்தம் பண்ணியாச்சு. அரிசி இப்போ இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி வைக்கிறது சுத்தம் பண்ணி கழுவி அடுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து இந்த கபோர்டுங்களை சுத்தம் பண்ண போகிறேன். நீங்களுமே பொங்கலுக்கு வந்து எல்லாம் எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போலேருந்து ரெடி ஆனதால கரெக்டாக நம்ம ரெடி ஆக முடியும். அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மளிகை சாமானம்லாம் கொட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அது போக மீனம் இருக்குல்ல, அதுங்க எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அதை மூடி வச்சுருவேன். ஏன்னாக்கா எங்களுக்கு வந்து இந்த அடிக்கடி ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து அதிகமாக வாங்குறோம் இல்லையா, அது வாங்கினது செலவு போனது போக மீதி இருக்கும். அதுதான் எங்களுக்கு அதிகமாக மிச்சம் ஆகிடுறது. இப்போ அதை வந்து வெளியில் வச்சா வீணாக போயிடும். அதை கொண்டு வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். எங்களுக்கு தீரும் போது அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்படி எடுத்து பாக்ஸ் போட்டு நல்லா மூடி வச்சிட்டோமாக்கா எது பள்ளியோ இல்லை கரப்பாம்பூச்சோ எதுவும் உள்ளே போகாது இல்லைங்களா, அதுக்காக வேண்டி இந்த மாதிரி இது பண்ணிக்குவேன். நமக்கு வந்து டிமார்ட்டில் விற்றுச்சு இந்த பாக்ஸு, அந்த டைமில் 500 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுதுங்க. இது மாதிரி பாக்ஸ் கிடச்சிச்சின்னா வாங்கி கூட இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா இதை திறந்து பார்ப்பேன் இதில் இருக்குதான்னு சொல்லி. இதில் மீதி பாதியாக இருக்கிறத எடுத்து பாக்ஸில் கொட்டி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இங்கே தான் எல்லோரும் வராங்களே, ஒரு நாளைக்கு ஒரு 10 டீயாவது போட்டுருவோம் நாங்கள். அதுக்கு தான் வந்து சர்க்கரை, ரேஷன் கடை சர்க்கரை நான் வாங்குறதே இல்லைங்க. அதனால தான் டிமார்ட்டில் போகிறப்பெல்லாம் ஒரு 10 கிலோ 20 கிலோ ஒட்டுக்காக வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே டீ போட்டு தருவோம். அதுக்காக சர்க்கரை எப்போ ரெடியாக வச்சுக்கிறது, அவ்வளோதான். மற்ற பொருளெல்லாம் நம்ம காட்டில் இருக்கிறது அப்பப்போ வாங்கி பாக்ஸ் பண்ணிக்கிறது. அந்த ஸ்லாப்பை எல்லாத்தையுமே நல்லா சோப்பு போட்டு நார் போட்டு தேய்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா கீழே திட்டு எல்லாமே அழுக்காக இருக்கும் இல்லைங்களா, அதனால். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் சுத்தம் பண்ணுறோம், அதுவே நல்லா நார் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ போட்டு தேய்ச்சிட்டு இருக்கா. அப்படியே இப்போ நாங்கள் சுத்தம் பண்ணதை நீங்களே பாருங்கள். சும்மா நார்மலாக எல்லார் வீட்லேயும் எப்படி வந்து எல்லாத்தையும் நீட்டாக கழுவிட்டு தொடச்சி எடுத்து வைப்பாங்களோ அப்படி தான் வச்சுருக்கோம். எல்லாமே வந்து சூப்பராக எடுத்து அடுக்கி வச்சிட்டோம். ஒரு சைடு வந்து நாங்கள் டெய்லி எடுக்கிற அந்த பொருட்கள் வச்சுருக்கேன். இந்த சைடு எல்லா பாக்ஸுங்கள்லாம் அடுக்கியாச்சு. எல்லாமே மளிகை சாமான் வைக்கிறது தாங்க. பாத்திரம் பண்டம்லாம் இங்கே வைக்க மாட்டேன். பாத்திரத்தை எல்லாமே வந்து மேலே கொண்டுட்டு போய் அதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுருக்கேன், அங்கே வச்சுருவேன். இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக வரவங்களுக்கு ஏதாவது போட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு வச்சுருக்கிற இந்த டிஃபன் பாக்ஸு. அதுக்கப்புறம் ஜூஸு
மிக்சரு. அடுத்ததாக கீழே இருக்கிறது எல்லாமே தானியம் போட்டு வச்சுருக்குறேங்க. கம்பு, ராகி, இந்த மாதிரி தானியம்லாம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க எங்கள் ஸ்டோர் ரூம்பு. ஒரு சிம்பிளான ஸ்டோர் ரூம் தான். அதில் வீட்டுக்கு தேவையான ஒரு சில தானிய ஐட்டங்கள் மட்டும்தான், மளிகை சாமானங்கள் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். ஒரு ப்ளவுஸை காணோன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ப்ளவுஸ் அத்தனையும் எடுத்து வெளியில் போட்டாச்சுங்க. அப்பையும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. கபோர்டில் இருக்கிற எல்லா சீலையுமே எடுத்து கூட அடுக்கி வச்சு பார்த்துட்டேன். அப்பையும் கண்டுபிடிக்க முடியல. எங்கே தான் இந்த ப்ளவுஸு போய் ஒளிஞ்சிக்கிச்சோ தெரியல. எல்லா கபோர்டுமே சுத்தம் பண்ணி பார்த்துட்டேன். என்னைக்கு இந்த ப்ளவுஸ் என் கைக்கு கிடைக்குன்னு தெரியல. இல்லை வேறு எங்கேயாவது கொடுத்துட்டேனாலும் தெரியல. பாருங்கள், பெட்டு ஃபுல்லாக கொண்டு சாரியை போட்டு ஏதாவது சாரிக்குள்ளார வச்சிருப்பேனான்னு தேடி பார்த்துட்டேன். இந்த சாரியுடைய ப்ளவுஸ் தான் கண்டுபிடிக்கவே முடியல. அழகாக தைச்சிருந்தேன். ஒரு நாளைக்கு போட்டிருந்தேனா கூட எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல. பார்க்கலாம், இது என்னைக்கு கண்டுபிடிச்சாலும் இந்த ப்ளவுஸை கண்டுபிடிச்சிட்டாக்கா உங்ககிட்ட காட்டுறேன். நான் என்ன மாதிரி எத்தனை பேர் இப்படி வந்து ஒரு ப்ளவுஸை காணன்னு சொல்லிட்டு வீட்டையே புரட்டி போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். 2 நாளாக தொலைவிட்டுருக்கேன். 2 நாளாக எங்கள் வீட்டுக்கார் ரூம்லேருந்து யார் ரூம்லேருந்து எல்லா ரூமும் தொலைவி பார்த்துட்டே கிடைக்கல. பார்க்கலாம் எப்படி தான் வந்து எனக்கு கைக்கு கிடைக்குன்னு. இந்த தொட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 விதமான சங்குப்பூவு, அதுக்கப்புறம் ஒன்றில் வந்து சிகப்பு கலர் வாடாமல்லி, அதுக்கப்புறம் காஸ்மோஸு போட்டிருந்தேன். சிகப்பு கலர் வாடாமல்லி ஒன்று கூட முளைக்கலிங்க. அங்கே பாருங்கள், ஒரே ஒரு விதை தான் கொடுத்துருந்தாங்க. அநியாயத்துக்கு ஒரு விதை தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அதில் ஒரு 3 கலர் பூ செடி வந்திருக்கு. இதில் ஒரு 3 செடி வந்திருக்கு சங்குப்பூவில். பார்க்கலாம், இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா காப்பாற்றி அதுக்கப்புறமேட்டு நம்ம நடவு செய்யலாம். ஏன்னா அதுக்குள்ளே ஏதோ பூச்சி அரிப்புலாம் வந்துருச்சு. எல்லாம் வந்து கொஞ்சம் சாம்பல்லாம் போட்டு விட்டுருக்குறேன். பார்க்கலாம், அது 3 காப்பாற்றணும் நம்ம. அடுத்து காஸ்மோஸ் இருக்கிறத கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, அதனால தான் பிடுங்கி இன்றைக்கி நடவு செஞ்சிடலான்ட்டு. பாருங்கள், இது ஒரு ரகம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் சிகப்பு கலரு வாடாமல்லி தான் எனக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. ஒன்று கூட முளைச்சி வரல. ஒரு செடி வந்து 50 ரூபா போட்டு அந்த விதை வாங்கினேங்க. ஒரு 4 விதையாவது அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் வந்து அதே வாடாமல்லி வந்து பிங்க் கலர் வாங்கியிருக்காங்க. நான் வந்து சாரியோடையே சேர்த்து போட்டு விட்டுருவேன். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ விதை கொடுத்துருக்கேன் தெரியுமாங்க. ஒரு விதைலாம் எப்போவுமே நான் கொடுக்க மாட்டேன். எந்த விதை கொடுத்தாலும் ஒரு விதை கொடுக்க மாட்டேன். அது முளைக்குதோ முளைக்கலையோ ஒரு 5-6 விதை கொடுத்தாதான் அது நல்லா முளைக்கும்னு சொல்லி நிறையாவே கொடுத்து விடுவேன் நான். ஆனால் அவங்க வந்து ஒரு விதை தான் கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட தீர்ந்து போச்சு போல் இருக்குது. சரி, நம்ம இருக்கிறத பறித்து கொண்டு போய் இன்றைக்கி நடவு செஞ்சிடலாம். இந்த காஸ்மோஸை எல்லாத்தையும் பறிக்க வேணாம். முதல்ல ஒரு 5-6 மட்டும் நடவு செய்யலாம். மீதி அதுக்கப்புறமேட்டு நடவு செஞ்சுக்கலாம். சரிங்களா? புது ரகங்கண்ணா. இது வந்து கலர் வித்தியாசமாக பூக்கும். பத்திரமா வைங்க, நல்லா ஊனி நல்லா வைங்க. இது ஒரு புதுசாக வச்சுருக்கிற காஸ்மோஸ் வச்சாச்சு. அண்ணா இங்கே ஒன்று வச்சிடலாமா? இங்கே ஒன்று வைங்க. தள்ளி உள்ள தள்ளி வைங்க, உள்ள அந்தாண்ட தள்ளி வைங்க. பார்க்கலாம், அவங்க கொடுத்த புது ரகம் என்ன கலராக பூக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே நடுவுக்குள்ளேயும் ஒன்று அப்படியே மாற்றி வச்சு விட்ருங்கண்ணா. இந்தாங்க, மேலே வரீங்களா? ஆமாம், அப்படியே மாற்றி அப்படியே கறந்து விட்டு வைங்க. ஒன்று மாற்றி ஒன்று வச்சு விட்ருங்க. வச்சுடுங்க. 2 வைங்க. 2 வைங்க. நல்லா கொஞ்சம் தள்ளி நம்ம வலியை தள்ளி கொஞ்சம் வைங்க. அப்போ தான் படந்துச்சுனாலும் வலி மேலே படாமல் இருக்கும். வெரி குட். இப்படியே நாங்கள் நெடுவுகளையும் வச்சிடுறோம். ஒரு டிசம்பர் செடியை நோண்டி எடுத்தாச்சுங்க. ஏன்னாக்கா இது இந்த சந்தில் இருக்கிறதுனால நிழல் படுது இல்லைங்களா, அதனால் வெயில் இல்லாதனால நிறையா பூ வைக்க மாட்டேங்குது. அதனால் இதை கொண்டுட்டு போய் நம்ம செடிங்களை வச்சிடலாம். எத்தனை நாள் இருக்குது இதில்? நல்லா தண்ணி கட்டியிருக்கிறோங்க காட்டில், அதனால் இதில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. எங்கிட்ட வந்து இப்போதைக்கு ஒரு 5 கலர் பூ பூத்துருக்குது டிசம்பர் பூச்செடி. இது நல்லா வாடாமல்லி கலருங்க, அருமையான கலரு. நம்ம திலகமாக தான் கொண்டு வந்து கொடுத்தா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு. செடியில் நல்லா பொழைச்சிக்கிச்சுங்க, காப்பாற்றிட்டேன். ஆனால் வந்து நிழல் பாங்கான இடமா போயிடுச்சு. அதுதான் வந்து என்னால் போய் பூ பறிக்கவும் முடியல,
அது அங்கே போய் மாட்டிக்கிட்டதுனால ஒன்றும் முடியல. சரி இப்போ எடுத்து நிழல் நீங்கள் வெயிலே வச்செல்லாம் நீங்கள் வச்சிட்டோம். இது ஒரு கலருங்களா. அடுத்து வந்து வெள்ளை கலர். அப்படியே மல்லிகைப்பூ பூத்துருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி வெள்ளை வெளியேன்னு அப்படி பூத்துருக்குது. அப்படியே டிசம்பர் பூ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நல்லா புதறு கட்டிட்டு தான் பூத்துருக்கு. பூவான பூ பூத்து கீழே கொட்டி கிடக்குதுங்க, அழகாக இருக்குது. இது வந்து இந்த குட்டியாக கீழே படர்ந்து இருக்கிறது வந்து சிகப்பு டிசம்பர். காலையில் பூத்துருக்கோம், எல்லாம் கீழே கொட்டிருச்சு. சிகப்பு கலர் டிசம்பர். செடியை வச்ச உடனே தண்ணியும் கட்டியாச்சு. சூப்பர். போதுனா மடையா கட்டி விட்டுருண்ணா. இல்லைன்னா அங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே இங்கே வந்துடும். சூப்பரான கோடு ப்ளூ டபுள் கலர் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கோடு ப்ளூ கலரு. அதுலேயும் பாருங்கள் பூக்கள் வந்து நிறைய கொட்டி கிடக்கும் கீழே. நான் பறிக்கிறதே இல்லை, அதனால தான். அடுத்ததாக ரொம்ப அழகான கலரு பிங்க், லைட்டு பிங்க்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இதுவும் கீழே கொட்டி தான் கிடக்குது. நான் எப்போவுமே எந்த பூக்களையுமே பறிக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். தேவைப்பட்டால் மட்டும்தான் பறிப்பேன், இல்லாட்டினா பறிக்கவே மாட்டேன். எப்பவும் போல் இருக்கிற பர்பிள் கலர், ப்ளூ கலர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கலர் லைட்டு பர்பிள் கலர். இது ஏகப்பட்டது கொட்டி கிடக்குது. அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம வீட்டில் பூத்துருக்கிறது 1 2 3 4 5 6 கலர் பூத்துருக்குதுங்க. அடுத்தது நம்ம வந்து ஒரு ரோட்லேருந்து ஒரு செடி பிடுங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, எல்லோ கலரு. அது பாருங்கள் அங்கே வச்சுருக்கிறேன். அந்த எல்லோவும் பூக்குது. இப்போ தா எல்லோ கலர் டிசம்பரும் பூத்துட்ருக்கு. தண்ணி கட்டியிருக்காங்க, இல்லாட்டினா போய் அந்த எல்லோ கலர் டிசம்பரையும் பிடிச்சிருவேன், காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அது முள்ளாக இருக்கும் அந்த எல்லோ கலரு. ஆரஞ்சு கலராட்டம் இருக்குதுல்ல, அதுதான் அது. அந்த எல்லோ கலரு அது முள்ளாக இருக்குது. இல்லாட்டினா நான் இங்கேயே வச்சுருப்பேன். அது எல்லோரும் தண்ணி கட்டும் போது குத்துங்கிறதுனால தான் அங்கே வச்சுருக்கேன். அதுவும் பூக்குது இப்போ. சரிங்களா, 7 கலர் ஆயிடுச்சு மொத்தம். இன்னும் ஒரு பூச்செடி மட்டும் பூக்காம இருக்குது, ஒரு டிசம்பர். இது என்ன கலர் பூக்குன்னு தெரியல. இது ஒன்று மட்டும் பூக்கலை. இப்போ தான் அரும்பு எடுத்துருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இன்னும் அரும்பு கூட எடுக்கலை. இப்போ தான் வச்சுருக்குது, அரும்பு வச்சுருக்குது, பூக்கும். இது ஒன்று மட்டும் பூத்துச்சுன்னா 8 கலர் ஆச்சு மொத்தம். டிசம்பரில் 8 கலர் ஆச்சு. சூப்பர். 8 ஒட்டுக்காக பூத்ததுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு நான் காட்டுறேன். எங்கள் பூனாச்சி வந்து எங்கே போணுச்சுன்னே தெரியல. இப்போ புதுசாக ஒரு பூனாச்சி வந்துருக்குது. இது மேல்காட்டில் வளர்த்திட்ருக்குறோம் நாங்கள். ஆனால் வீட்டுக்கே வரமாட்டேங்குது, மேல்காட்டிலே தான் இருக்குது. ஐநார் மட்டும் சாப்பாடு வைக்கிறதுனால அவங்ககிட்ட மட்டும் போகுது. நான் என் பூனாச்சி என் சத்தத்தை கேட்டாலே ஓடியாந்துடும். காட்டுக்குள்ளே போய் நான் பேசுனாவே எங்கே இருந்தாலும் காலுக்கிட்ட வந்து நின்றுக்கும். சாப்பிடுதுடா. ஆனால் அதே கலரில் அதே மாதிரியே வந்துருக்குது பூனை. அதுக்காக தான் வளர்த்தனீங்களா? அதான். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.